அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم ارزقنا رزقا واسعا وفضلا كاملا. اللهم إنا نسألك العفو والعافية. ராஹத்தன் வ ரஹ்மத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. ஜஸல்லாஹு சீதனா வ நபியனா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ ஹபீபினா வ முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம். ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஹ்சினீன் அல்லதீன யுகீமூனஸ் ஸலாஹ் வ யுஊத்தூனஸ் ஸகாத் வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم الإيمان شعبة இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சையதுல் முர்த்தபா அஹ்மதுல் முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் அன்னாரின் பரிசுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய அனைத்து உத்தம சத்திய சகாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், அப்ரார்கள், நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நம்முடைய பிள்ளை குட்டி, பேரம்பேத்தி அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ரமலானுடைய நல்லருளும்
ரஹ்மத்தும் ஆஃபிரத்தும் இத்துக்கும் மினன் நீரானும் அல்லாஹ்வினுடைய சுபச்சோபனமான எல்லா தரமான வாழ்க்கைகளிலேயும் வெற்றி பெற்ற மூமினீன்களாக, முத்தகீன்களாக, முஃப்லிஹீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் நமக்கு இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை கொடுத்தான். இந்த ரமலானுடைய முதல் 10 நம்மிடத்திலிருந்து விடை பெற்ற நிலையில் 2வது 10 நம்மிடத்தை விடைவிடக்கூடிய தருவாயை நெருங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று சொல்லி கொடுத்தாங்க. சூஃபியாக்கள் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா என்பதை அத்துடன் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த துஆ அல்லாஹ் நம்மிடத்தை அங்கீகரித்ததன் காரணமாகத்தான் ரஜபு ஷாபான் முடிந்து ரமலானில் நாம் இன்றைக்கு பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று கசப்புத்தன்மையும் சிரமமும் அனைத்து துறைகளிலேயும் அல்லாஹ் நீக்கி நமக்கு அஃபு, ஆஃபியத்து, ரிசுக்கு, ரஹ்மத்து, பரக்கத்து அனைத்தையும் கொடுத்து இன்னும் பல ரமலானை அடைகின்ற ஒரு அருள் பாக்கியத்தை கொடுத்து நம்முடைய வாழ்வில் உண்டான எல்லா வகையான குற்றங்களையும், ஹராமான உணவு, உடை, அழுக்கு பொருள்கள் நம்மிடத்தை நம்மை அறியாமல் முழுங்கி இருந்தால், உடுத்தி இருந்தால், வாழ்ந்திருந்தால் எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அல்லாஹ் இந்த நமக்கு 2வது 10 அமரச் செய்து இன்னும் ஒரு சில தினங்களிலே அது நம்மை விட்டும் விடைபெறக்கூடியதாக இருக்கும். ரமலானின் தூய்மையின் நிலை மனிதர்களை அவருடைய பாவங்களை துடைத்து எறிவது, அவர்களை சுயநலமற்றவர்களாக, சுயநலம் இல்லாத நிலையில் பாவத்தை போக்கி பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வினிடத்தில் ஒப்படைப்பதுதான் ரமலானுடைய தன்மை. இந்த ரமலானை நம்பி நாம் நோன்பு நோற்று ரமலானிலே நாம் பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா துரிதமான அமல்களையும் அல்லாஹ் நம்மிடத்தில் அங்கீகரிப்பானாக. தற்பெருமை, அகம்பாவம், பொறாமை, நம்மை அறியாமல் எல்லா துறையிலையும் செய்த தவறுகள், உள்ளுண்டான தவறுகள், வெளியில் உண்டான தவறுகள், பார்வையினால் எல்லா தவறுகளையும் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பானாக. அவனுடைய நலத்தையும் வளத்தையும் அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. இந்த ரமலான் அருள் பெற்ற நிலையிலே 17வது நோன்பிலே நாம் இருக்கின்றோம். இந்த 17வது நோன்பு என்பது ஒரு நற்சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துகின்றது. முழு உலகத்திலேயுமே இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்தது, பரவுகிறது என்பதை விட இஸ்லாத்தின் உண்மை தன்மையை புரிந்து அதிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இணைவது என்பது இந்த பத்ர் யுத்தத்தினுடைய பரக்கத்தினால். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் யா அல்லாஹ், இந்த துஆ செய்தாங்க. இதோடு இன்னும் ஒரு சில துஆக்கள் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போது இந்த யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் என்பதை அதிகமாக நமது வாழ்விலை ஓதி வருவோமேயானால் நாம் எல்லா துறையான கிடுக்கு பிடியிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், கோரக்கண்ணின் பார்வை, பொறாமை பார்வையிலிருந்தும் நமக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுப்பான். அப்போ இந்த துஆவை கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னான், வலக்கது நஸரனாக்கும் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. தொடராயிற்று.
இந்த பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் பிரத்யோகமாக சண்டை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பலை. அவர்களுக்கு விலக்கி வைப்பதற்காக, உபதேசத்திற்காக அல்லாஹ் அனுப்பினான். சஹாபாக்கள் கொஞ்சம் பேர், பத்ரில் கேட்டிருப்பீங்க அந்த பயானில், 300 சொச்சம் பேர் தான். சில 1-2 தற்காப்பு ஆயுதங்கள், அதுவும் சரியானதாகவும் இல்லை. வீரத்தில் நிறைந்த சஹாபாக்கள், அவருடைய வீரம்தான், அவருடைய அஞ்சா நெஞ்சம்தான், அவர்களின் வாழ்வின் உண்மைத்தன்மை தான். யாரையும் ஏமாற்றாமல், தானும் ஏமாறாமல், மார்க்கத்தின் பக்கம் பொய்யுரைக்காமல் நிலை நின்ற மெய்யுரைத்த ஒரு காரணத்தால் தான் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பத்ரில் மிக பெரும் ஒரு வெற்றியை கொடுத்தான். அன்று இரவு அல்லாஹ் பத்ரில் ஒரு பிரச்சனைண்டா, ஒரு விசேஷம்டா, ஒரு நல்லது கெட்டதுன்னா நாம் ராவில் தூங்க மாட்டோம், தூக்கம் வராது, தீயை குடிச்சிக்கிட்டு நம்ம உலாத்திக்கிட்டு தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அன்றைய இரவு விடிந்தால் பத்ர் யுத்தம் ஆரம்பிக்க போது அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு மகா நிம்மதியை கொடுத்தான். இந்த நிம்மதி என்பது அல்லாஹ் வழங்காமல் யாருக்கும் அமைதி பெறாது. என்ன நிம்மதி? அவர்கள் இஷா தொழுதை விட்டு நிம்மதியாக உறங்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நல்லா அசந்து நிம்மதியாக அல்ஹம்துலில்லாஹ்னு உறங்குறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் அந்த இடத்துல முழிச்சிருக்காங்க. அப்போ தான் இந்த துவாவை கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகிறாங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்றால் அவருடைய ஆடை நனையும்படி அழுதார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய நெஞ்சத்திலே போட்டு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த ஆறுதல் எப்பேற்பட்டது என்று சொன்னால், குகையில் இருக்கும்போது லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்மளோட அல்லாஹ் இருக்காண்டு. ஆனால் இங்கே கடைசியாக இந்த துவாவை ஓதிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த முஸ்லிம்கள் ஒரு கால் தோற்று விட்டால் அல்லது இந்த இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை அல்லாஹ் என்று சொல்ல ஒருவர் இருக்க மாட்டார். நீ அழிக்க மாட்ட, உன்னுடைய உதவி எங்களுக்கு இறக்குன்னு கேட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொன்னால், வழக்கது நசரனாக்கும் பி பத்ரின் வான்த்தும். அது இல்லை, 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் வரிசை கிரமமாக கருப்பு திறப்பாக்கள் கட்டப்பட்டு, மஞ்சள் நிற திறப்பாக்கள் கட்டப்பட்டு, பிறகு வெள்ளை நிற திறப்பாக்கள் கட்டப்பட்டு மலக்குகள் இறங்கி வர்றாங்க. சுருக்கமாக அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான மலக்குகளை கொடுத்து அவங்களுக்கு மிஸ்லைஹிம் ரஅயல் ஐன் என்ற ஒரு ஆயத்தில் வருது. இந்த மூமின்கள் முஸ்லிம்கள் 300 சொச்ச பேர் அந்த எதிரிகள் ஆயிரக்கணக்கான குதிரை படை, மற்ற உதவிகள், கருவிகள், பொருளாதாரங்கள், உணவுகள் எல்லாம் சேமித்து வந்திருக்காங்க. அத்தனை நபர்களை இந்த மூமின்கள் பார்க்கும்போது, சஹாபாக்கள் பார்க்கும்போது பிஸ்கோத்து மாதிரி தெரியுது. ஒரு சில பேர் மாதிரி தெரியுது இவங்க கண்ணுக்கு. ஆனால் இந்த 300 சொச்ச 13 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சஹாபாக்கள் குறைஞ்ச கூட்டம். அந்த எதிரிகளுக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னால், ஒட்டுக்கு இரட்டிப்பாக பல கூட்டங்கள் நிற்பதாக அவருடைய கண்ணுகளுக்கு அல்லாஹ் பிரம்மையாக ஆக்கிட்டான். இதோட மலக்குகள் மிரண்டுட்டானுங்க. அல்லாஹ் எப்பொழுதும் தன்னுடையவர்களை பாதுகாப்பான் என்பதற்கு ஃபல்லாஹு ஹைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்று இந்த ஆயத்தில் சொல்கிறான். அல்லாஹ்வுடையவர்களை பாதுகாப்பான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிசுவானாலும். அதனால தான் அல்லாஹ்வை நாம் நெருங்கணும். அல்லாஹ் கொடுத்ததுக்கு நாம் நன்றி செய்யணும்.
அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் அவனுக்கு எப்பொழுதும் கடமைகளை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். தற்பெருமை, ஆணவம், புகழ்ச்சி, தான் என்ற நிலை, தானிடத்தே பொருளாதாரம் இருக்கின்ற கர்வம் வேறு இருக்கப்பட வேண்டும். அல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்போ இந்த தன்மையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பு வெற்றியை கொடுப்பான். தன்னை விட வறியவர்களை, தேவை உடையவர்களை நாம் நினைக்கும் போது அங்கேயும் அல்லாஹ் அவர்களோடு இருக்கான். அல்லாஹ் இருக்கும் இடம் 3 தன்மை. ஒன்று, இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு. 2, சுக்குர், ஹம்து செய்யக்கூடியவர்களோடு. 3, சுயநலமின்றி தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது. இந்த மாதிரி ஒரு சில நற்கருமங்களிலே தான் அல்லாஹ் நம்மளோடு இருக்கான், நம்மளுக்கு உதவுவான். நமக்கு பீதி பயம் வந்தாலும் அவன் நமக்கு சொல்கிறான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், உங்களுக்கு ஏப்பா பயம், உங்களோட நான் இருக்கேன், தைரியமாக இருங்கன்றான்ல, பூஸ்டர் போடுறான்ல. அப்போ இங்கே நாம் சிந்திக்கணும், எப்பொழுதும் உலகம் நம்மை எதிர்க்க முடியாது, உலக எதிரிகள் நம்மை தாக்க முடியாது, உலகத்தில் உண்டானவர்கள் பேசலாமே தவிர நம் கிட்ட நெருங்க முடியாது. சொல்கிறான், நெருப்பை நான் கையில் பிடிச்சு நசுக்கி விடுவேன்றான் ஒருத்தன். கொழுந்து தெரிகின்ற ஒரு இடத்தை இவனால் கையில் பிடிச்சி நசுக்க முடியுமா? ஏதாவது ஒரு பொருளை வைத்து கட்டுக்கு அடங்கி இருந்தால் அந்த எரிகின்ற ஜுவாலையை அவன் கட்டுப்படுத்தலாம். கட்டுக்கு மீறி போச்சுன்னா இவனையே கரிச்சிடும், அல்லது இவனால் ஒன்றும் இல்லாமல் பரவிடும். இதுபோன்று தான் பாவக்காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டு அல்லாஹ்வை நினைத்தால் நம்முடைய நிலை கரிஞ்சிரும். நன்மையான காரியத்தின் பக்கம் நாம் சென்று அல்லாஹ் உடையவர்களை நாம் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் உடையவர்களுக்கு உதவி அவர்களோடு நாம் இருப்போமேயானால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரும் ஒரு வெற்றி தருவான் என்பதற்கு இந்த பத்ர் ஒரு மூல காரணமாக இருக்கு. இந்த பத்ரை பற்றி அல்லாஹ் சிறப்பில் சொல்கிறான், எதிரிகளுடைய பிரமாண்டமான தலைகள் எல்லாம் உருண்டது. அதிலே ஒன்று அபுஜஹிலுடைய தலை. அபுஜஹில் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய தந்தை, அவங்க தகப்பனார் கூட பிறந்த அண்ணன் அவன். அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தனித்து பார்க்கும்போது அஞ்சுவான், கூட்டத்தில் பார்க்கும்போது குறை சொல்லுவான். அபுஜஹிலும் அங்கு செத்து கிடக்கான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மா வாதனா அலைஹி ஹக்கா ஹல் வஜத்தும், குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அபுஜஹிலை நீ பெற்றுக்கொண்டியான்னு கேட்குறாங்க. உமர் இப்னு கத்தாப் வந்து கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், அவன் தான் செத்து கிடக்கானே, அவன்கிட்ட போய் பேசுகிறீங்களே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவனுடைய ரூக பிடுங்கப்பட்டாலும் கண் பார்க்குது, காது கேட்குது, அவன் உணர்றான், நான் சொல்கிறத உணர்றான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கும் பதிலில் அவனுடைய அந்த வெற்றுப்பட்டு அடக்கப்பட்ட அந்த இடம் அங்கே இருக்கு. நாம் சிந்திக்கணும். அப்போ அல்லாஹ் உடையவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவுறான்? இப்போ ஈரானை எளிதாக அடிச்சிட்டானுங்க. அவர் ஷஹீதாகணும் என்ற விதி இருந்துச்சு, ஷஹீதாகிட்டார். சரிதான், என் உடலையே சிறிய நாடானாலும் ஈமானில் மிக பெரும் வல்லரசாக மாறினது. தவக்கல்து வமைய தவக்கல அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ் செய்யும் உதவி மிக பெரும் பேர் உதவி என்பதை இங்கு நாம் சிந்திக்கணும். செத்த நேரத்தை அவன் அடித்து ஆளை காலி பண்ணிட்டு போயிட்டான். மனுஷனை தான் அடித்தானே தவிர கொமையினுடைய ஈமானை அவனால் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது எவனாலையும். அவர் சொல்லும்போதே ஈமானுடைய பிரமாணத்தை பற்றியும்
இஸ்லாமிய சகோதரர்களை பற்றியும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை பற்றியும் தான் நலன் கொண்டிருந்தார். அதனால் அந்த நிலை இன்று வரை அவருடைய எண்ணம் குமுறி 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 நரகமாக காட்சியளித்து கொண்டிருப்பதை இன்று நமது வாழ்விலே கண்கூடாக பார்க்க முடியும். சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் ஈமானின் தரம் மாத்திரம் அசைக்க முடியாமல் இருந்தால் நாம் தன்னந்தனியாக இருந்து உலகத்தை ஆட்டி படைக்கும் ஆற்றல் ஈமானுக்கு இருக்கு. அந்த ஈமான் உண்மையானதாக இருக்க வேண்டும், போலியானதாக வேஷமிட்டதாக மக்களுக்கு தெரிந்தது மாதிரி ஆகிவிடக்கூடாது. ஈமானுடைய தரம் உடையவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர ஏதுமில்லை, தன்னிடத்தில் இருப்பதெல்லாம் அள்ளி கொட்டி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்வில் வறுமையை அனுபவித்ததை போன்று யாரும் இல்லை. அந்த அளவுக்கு செல்வம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொட்டி இருந்ததை போன்று எதுவும் யாருக்கும் இல்லை. ஆனால் ஒரு தடவை ஒட்டகையிலே வந்த அந்த பொருளாதாரத்தை மரக்காவாக அளந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட கொடுத்துட்டு மீதத்தை சொன்னார்கள், இது தீரும் வரை நான் வீடு திரும்ப மாட்டேன் என்று. அதிலே 3 திர்ஹம் கூட தனக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கவில்லை. எது வாழ்வு? வாழ்வின் தரம் வாழ்வா, ஈமானின் தரம் வாழ்வா? ஈமானை கொண்டு நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உங்களுடைய ஈமானின் தரத்தை நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருங்க, நவீனமாக்குங்க. எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவின் தாத்பரியம் அல்லாஹ் ஒருவன், ரசூல் அவருடைய தூதர் என்பதை கொண்டு வாழ்வில் கடமையாக்கப்பட்ட கடமைகள் குர்ஆனிலே எத்தனை இருக்கின்றதோ அத்தனையும் நீங்கள் எடுத்து நடங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. நமது வாழ்வை நான் இன்றைக்கு எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றோம்? பணம் வந்தால் சந்தோஷப்படுறோம், பணம் இல்லையா கவலைப்படுறோம். ஆனால் அந்த வந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வீட்டில் 4 பேரில் 3 பேர் கஞ்சனாக இருக்கான், ஒருத்தர் குடைவலாக இருக்காங்கன்னு சொன்னால் அவர்களிடத்திலே தான் அல்லாஹ் இருக்கின்றான். இங்கு தான் நாம் யாருக்கும் மஞ்சக்கூடாது. 3 பேர் தடுத்தாலும் அந்த கொடைவல்லான எண்ணம் உடையவர்கள் அல்லாஹ்வுக்காக மாறி செய்கின்ற பொழுது, தூய்மையாக நம்புகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். ஆனால் எல்லாம் இன்றைக்கு தலைகீழாக இருக்கு. எத்தனையோ பெண்கள் சேமாட்டியாக இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் வசதியாக இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் அவருடைய கையில் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அதே போன்ற ஆணும் இருக்காங்க. ஆனால் இவர்கள் இறங்கி வந்து தன் குடும்பத்தை தான் பார்க்கின்றார்கள். புறா முட்டையிட்டு தன் குஞ்சை வளர்த்து தன் வம்சத்தை பெருக்கும். அதுபோன்று இன்றைக்கு மனிதன் மிருக குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்களில் இருப்பதன் காரணமாகத்தான் அழிவு அப்பப்போ வருது. ஒன்று உடலுக்கு வருது, 2வது பொருளுக்கு வருது, 3வது பொருளுக்கு சோதனை வருது. ஓதிக்கிட்டு இருக்க காலத்தில் சும்மா நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் மாணவர்கள். அப்போ ஒரு தடவை சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் ஒன்று சொன்னான், புண்பற்ற மனசை புகை விட்டு ஆட்டுன்றான். இப்போ நான் சொன்னேன், அட கபோதிக்கு பிறந்தவரை சூரத்து துகான்ல அல்லாஹ் புகையை பற்றி சொல்கிறானே, அதெல்லாம் ஆட்ட முடியாது, உடம்பை போட்டு ஆட்டிடணும் நரகம். உன்னை மட்டும் கவனி. ஈமான்ல நீ தெளிவாக இருந்தேன்னு வச்சுக்க, அப்போது உலகத்தின் நெருப்புக்குள் உன்னை தூக்கி குண்டனிக்குள் போட்டாலும் உன் தோலின் முடியை கூட கரிக்காது. இது மூமினுக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதம். துப்ப என்ற அரசர், கவுலு துப்ப என்றான்ல, அந்த துப்ப என்ற அரசன் ஒரு மஜூசியாக இருந்ததன் காரணமாக அவரிடத்தில் ஒரு சூஃபி சென்று குர்ஆனை கையில் வைத்துக்கொண்டு ஹிதாயத்துக்காக பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்போ அவன் சொன்னான், எங்களுடைய கடவுள் நெருப்பு, அது எங்களுக்கு பாதுகாக்கும்தான். இப்போ இந்த சூஃபி இவருடைய விரலை அந்த நெருப்புக்குள் நீட்டுறாங்க. கொஞ்சம் நேரமாக அசரவில்லை, ஊண்டவில்லை, சுடலை. பிறகு எடுத்துட்டாங்க. ஒரு நெருப்பை நான் தொட்டேன், என்னை ஒன்றும் செய்யலைன்னு கேட்டாங்க. சரி நான் தொடுறேன்னு போய் தொட்டான், பொசுக்கிருச்சு.
அப்போ சொன்னால், எதை நீ கடவுளாக வணங்குகின்றாயோ அந்த கடவுள் உன்னையவே பாதுகாக்க முடியவில்லை, ஆனால் உன் கடவுள் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மெய்தூதர் ரசூலுல்லா ஏற்று கேட்டாங்க. கடைசியில் அந்த துப்பாவுக்கு கொடுத்த இடத்த தான் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு மூலமாக மதீனாவாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கு. மதீனா சிட்டி. எந்த சிட்டி? அல்லாஹ்வுடைய சிட்டி, ரசூலுடைய சிட்டி. சம்பவங்களை நாம் அறியணும், குர்ஆனை விளங்கணும். குர்ஆன் ஓதினால் பத்தாது, ஓரளவு விளங்கணும். அதுக்காக தமிழை படிச்சுட்டு ஊண்டு அரட்டை உசர் போட்டுக்கிட்டு பேசக்கூடாது. சில பேர் ஜட்டி இல்லாமையே கூட பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக நன்னூலிகள் நிறையா பேச வந்துட்டாங்க. ஒன்று விளங்குங்க, குர்ஆனை எவனும் விளங்கியவன் உலகத்தில் இல்லை, விளங்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு அறிவிக்கின்றானோ அவர்கள் தான் விளங்க முடியும். ஆடலாம், நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், நீங்கள் வண்டியில் போகலாம். அல்லாஹ் உடையவர்கள் ஒரு சாதாரண வாடகையில் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், நேரம் சாப்பிட முடியாமல் இருக்கலாம், டீ குடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் பேருதவி அவருடைய இருக்குது. அவர்கள் வாயை திறந்து விடுவார்களே, ஆனால் நிலை தடுமாறிவிடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதுதான் அவுலியா அல்லாஹ் ஹயாத்தையும் இருக்காங்க, கபூர்லையும் இருக்காங்க, மறைமுகமாகவும் இருக்காங்க. இன்ன அவுலியாக இல்லல் முத்தகூன் வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். என்னுடைய நேசர்கள் யார்? நீங்கள் கூட இருப்பீங்க, விளங்காது. உங்களோட பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, மோளுவாங்க, பேலுவாங்க, தொழுவாங்க, சிரித்து பேசுவாங்க, காசியம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள விளங்க முடியாது. நான் விளங்கி இருக்கேன்றான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த ஆயத்தில் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம். அலிஃப்ண்டா அல்லாஹ், லாம்ண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீம்டா முஹம்மது ரசூலுல்லா. ஒரு கருத்து. ஆனால் இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. சொல்கிறான், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம். அருள் செய்யப்பட்ட இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய ஆயாத், தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டது. உதன் ரஹ்மத்தன், நேர்வழியும் கருணையும், லில் முஹ்சினீன், மூசினீன்களுக்கு கிடைக்கும். மூசினீன் யார்? அல்லாஹ்வையும் ரசூலையும் அறிந்து அல்லாஹ் உடையவர்களோடு ரசூல் உடையவரோடு தன்னை இணைத்துக் கொள்வார்கள். அதிலே ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. அபாயதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க கூஃபாவில் ஈராக்கில் வாழ்ந்தாங்க, இமாமா இருந்திருக்காங்க. அதே மாதிரி மார்க்க அழைப்பாளராக இருந்திருக்காங்க. உதுஇலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇயத்தில் ஹஸனா என்ற துறையில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த இமாம் ஆலம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் ராபியத்துல் பஸ்ரியா, ஒரு சாலிஹான விலாயத்துடைய பெண், அவர்கள் மாணவியாக இருந்தபோது பல நிகழ்ச்சிகள் நடந்தது. ஒரு ஆணிடத்தில் பெண்ணும், சாலிஹான பெண்ணின் அறிவுரையிலே ஆணும் பல்வேறான வழிகளிலே சென்றிருக்காங்க. சாலிஹான வழிகளில் அதைத்தான் சொல்கிறான், ஹுதம் ஒரு ரஹ்மத்தன் லில் மூசினீன். மூசினீன்கள், ஏசான் செய்யப்பட்டவர்கள் யார்? இன்ஷா அல்லாஹ் நாம் அறிவோம். அல்லதீன, அந்த ஈசான் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாவே பதில் சொல்கிறான், யுகீமூனஸ் ஸலா, தொழுவார்கள், வயூத்தூனஸ் ஸகா, தர்மம் கொடுப்பார்கள், வஹும் பில் ஆஹிரத்திஹும் யூகினூன், ஜகாத்தையும் கொடுத்துவிட்டு மறுமையிலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் மறுமையை பொறுத்தவரை தோல்வி அடைய முடியாது. உலகத்தில் வேண்டாம், இப்படி வேண்டாம்னு இருக்கலாம். அல்லாஹ் இந்த டைட்டிலை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடுறான். நாம்
சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ அல்லாஹ் சொன்ன கூற்று, இந்த குர்ஆனிலே சொன்ன கூற்று நாம் விசாலமாக சிந்தித்து அதை நேர்மையாக எடுத்து முஹ்சினீனாக வாழ வேண்டும் என்றால், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த முஹ்சினீன் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அறிவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து, பத்ர் சஹாபாக்கள் அந்த பத்ர் அன்று எப்படி வெற்றி பெற்றார்களோ அதுபோன்று நமது எல்லா துறையிலும் நம்முடைய பிறந்ததிலிருந்து மரண காலங்கள் வரை, மரணத்திற்கு பிறகு மஹ்ஷர் வரை, அல்லாஹ் ரசூலை சந்தித்து ஹவுலுல் கௌசரை குடிக்கும் வரை நமது எல்லா தேவைகளையும் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் யா அல்லாஹ் என்று நிறைவேறுவதுடன், நம்முடைய பிள்ளை குட்டி மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் கைகாலில் சலாமத்தை கொடுத்து, நோயற்ற வாழ்வை கொடுத்து, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு பெருநோயிலும் சிறு நோயிலும் அழிச்சாட்டியமான அடங்க பிராரித்தரமான சிகிறு மற்றும் ஏவல் பில்லி சூனியம் இது போன்றுள்ள அந்த தொந்தரவுகளில் இருந்தும் நம்முடைய வம்சங்களை சாந்தி சமாதானத்தோடு அல்லாஹ் ஆக்குவதோடு, ஈரான் மற்றும் ஏனைய இஸ்லாமிய அடிபட்ட 2 வருடங்களாக அனைத்தையும் கரித்து எடுத்துட்டானுங்க. பலஸ்தீன், ரம்லா, அதை காசா சூழ்ந்துள்ள எல்லா நாடுகளையும் அல்லாஹ் எல்லா பசுமையான வளமும் நலமும் பொதிந்ததாக நிறைந்ததாக, அவர்களுக்கு வேண்டிய ரிஸ்கை நிறைந்து கடலிலே அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல நல்ல மீன்களையும் விலை உயர்ந்த பொருள்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதுடன், அவன் நேரடியான உதவிகளை தவிர வேறு வழி இல்லை. அந்த மக்கள் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. துஆ செய்யுங்க. அல்லாஹ் அவர்களையும் சாந்தி சமாதானத்தோடு வாழ வைப்பதோடு முழு உலகிலும் ஈரானை அல்லாஹ் வல்லரசாக ஆக்குவதற்குண்டான ஒரு உதவியும், ஈசான் செய்யப்பட்டவர்கள் அங்கே நிறைந்தவர்களும் அந்த நாட்டுக்கு ஈசான் செய்யக்கூடிய மக்கள்களை அல்லாஹ் அதிகப்படுத்துவதுடன், குறிப்பாக இந்த இந்தியாவில் துள்ளி குதித்து கொண்டிருக்கின்ற செந்தவளைகள், தேரைகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் கட்டுப்படுத்தி முஸ்லிம்களை இழிவுபடுத்தக்கூடிய நன்னூலிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரட்டும் அல்லது ஓரம் கட்டிவிடட்டும். இந்த நாடு முஜ்ஜாதிகளுக்கும் உரியது. சமநிலையிலே எல்லா ஜாதி இன மக்கள்களும் சாந்தி சமாதானத்தோடு ஒற்றுமையோடு, குறிப்பாக எல்லா தமிழகத்தை போன்று எல்லாமே ஒற்றுமையுடன் இருந்து ஈமானிலேயும் வாழ்விலேயும் தரத்திலேயும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுப்பதிலேயும் உதவுவதிலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி, இந்த இந்தியாவில் விளைகின்ற நெய்கின்ற இந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற எல்லா பொருளும் இந்தியர்களுக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த நாட்டினுடைய கஷ்டங்களை நீக்கி நல்ல வளங்களை அல்லாஹ் கொடுப்பதுடன், வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக ஆக்கி, குறிப்பாக தமிழ்நாட்டில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான இஸ்லாத்திற்கு சாதகமான ஆட்சியை கொண்டு பாதகமானவர்களை அடிபாதாளத்தில் தள்ளிவிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லீம் ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்துனி மினல் முஸ்லிமீன்.